ஹே மை பியர் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பியர் பிக் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோட தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சென்ட்டோட அப்பா ஒரு சென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. பட் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா, அவர் நினச்ச அளவுக்கு அந்த சென்ட்டோட வாசனை வரல. ஒருவேளை அந்த மூடான் சென்ட்டை தான் இவர் திரும்ப உருவாக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காரு போல். ஆனால் அதுக்கான அவுட்புட் தான் இவர் கிடைக்கலையே. அந்த டென்ஷனில் இவர் இருக்க அப்போ இவரோட தம்பி வந்து பேசுகிறாங்க, நீங்கள் 4 வருஷம் இங்கே தான் இருக்கீங்க, இப்போ சாப்பிடக்கூட இல்லை, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல அவர் சொல்கிறார் எனக்கு பசி இல்லைன்ட்டு. அப்போ அவங்க சித்தப்பாவும் திட்டுறாங்க, இங்கே பாருங்கள் 4 வருஷம் இதுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறீங்க, இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிரும், நம்ம இப்படி விட வேணாம், நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்ல அவங்க அப்பா கேட்குற மாதிரி இல்லை. சென்ட்டோட அப்பா உறுதியாக சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த புசாபா சென்ட்டை நான் திரும்ப தயாரிக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன், நான் அதை திரும்ப தயாரித்து அவன்ட்டு அவர் கோமா சொல்ல அப்படியே அந்த இடத்துல கீழே விழுறாரு. சென்ட்டோட சித்தப்பாவும் அண்ணா அண்ணான்னு கத்திட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லாஸ்ட் எபிசோட்ஸில் ரேவும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் நான் வசமாக இவனை மாட்டி விட்டுருப்பாங்கல்ல. ஸோ சென்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க இவன் கேட்குறாங்க, ஆமாம் கேசனோட கர்ச்சீஃபை நீ எதுக்கு எடுத்துகிட்டு போக பார்த்த, உன்னோட டெலிவரி மேன் கிட்ட ஏன் கொடுத்தன்ட்டு. அப்போ கேசனுமே கேட்குறான், ஆமாம் சென்ட் இதுக்கான பதிலை நீ சொல்லுன்ட்டு. அப்போ சென்ட் ரொம்ப யோசிச்சுட்டு அவன் சொல்லிடுறான், எங்கே பாருங்கள் நீங்கள் இதை யாருக்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கேசனை பார்த்து சொல்கிறான், நான் உன்னோட வேர்வையிலேருந்து சென்ட்டு தயாரிக்க பார்த்தன்ட்டு. இதை கேட்டோன்னே கேசன் பயங்கர அதிர்ச்சி அடைந்துட்டான். அவனுக்கு பயங்கர டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. அவன் அப்படியே அந்த கர்ச்சீஃபை வாங்கிட்டு கோவமாக போயிடுறான். அதுக்கப்புறம் சென்ட்டு அவன் பின்னாடியே போக காரில் போகும்போது கூட கேசன் சென்ட்டு கூட பேசவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சென்ட் கேசனை பொறுமையாக கூப்பிட்டு பேசுகிறான், இங்கே பாரு நான் எதுக்காக உன்னோட சென்ட்டை தயாரிக்கணும்னு நினச்சேன் தெரியுமா, நீ தான் சொன்னில உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீ திரும்ப ஊருக்கே போயிடுவேன்ட்டு. அதுக்கப்புறம் என்னால் உன் வாசனை இல்லாமல் இருக்க முடியாது, அதனால தான் உன் வாசனை இப்போயே ப்ரிசர்வ் பண்ணிக்க நினச்சேன். அப்போ கேசனும் நீ இனிமேல் அது பண்ண தேவையில்லைங்கிறான். அதுக்கு சென்ட்டுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு இப்படியே உன் கூட ஒன்றா இருந்தால் போதும், உன் கூட சிரிச்சுட்டே இருந்துட்டு நம்ம மெமரிஸில் நல்ல ஃபீலிங்ஸ் மட்டும் இருந்தால் எனக்கு அதுவே போதும், என்னை மன்னிச்சிடுன்னு சென்ட்டு சொல்ல அப்போ கேசனுமே சிரிச்சுட்டு அப்படியே சென்ட்டோட தொல்லை சாஞ்சுக்கிறான். அப்போ கேசன் கேட்குறான், நான் உன் கூட எவ்வளோ நாள் இருப்பேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொன்னில, ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்க சென்ட்டு சொல்கிறான், அது எனக்கு தெரியல, ஆனால் உன் கூட இப்படியே இருக்கணும் தான் எனக்கு தோணுதுன்ட்டு. அப்போ கேசனுமே நீ இனிமேல் அந்த சென்ட்டெல்லாம் தயாரிக்க வேண்டியதில்லை, ஏன்னா மூடானில் இருக்க பெண்களுக்கு மட்டும்தான் ப்ரெக்னென்ட் ஆகி குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட வாசனை போயிடும், ஆனால் ஆண்களுக்கு எப்பயுமே அந்த வாசனை இருக்கும். ஸோ என்றைக்குமே நான் வயசாகிற வரைக்குமே நீ அந்த வாசனையை உணர்ந்துட்டு தான் இருப்பேன்னு சொல்ல அப்போ சென்ட்டுமே சொல்கிறான், அப்போ நானுமே வயசாகிற வரை சிரிச்சுட்டே இருப்பேன்ட்டு. ஸோ 2 பேருமே இப்போ பிங்கி ப்ராமிஸ் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேசனும் சென்ட்டோட தொல்லை சாஞ்சுக்க அவங்க எப்போயே ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கேசன்கிட்ட சென்ட்டு சொல்கிறான், அவனோட லாக்கெட்டை பார்க்கும்போது, இங்கே பாரு உங்கள் அம்மாவை என்ன ஆனாலும் நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி தந்துடுவாங்கிறான். அதுக்கு கேசனுமே தேங்க்ஸ் சொல்கிறான். அப்புறம் கேசன் தூங்கிட்டான். சென்ட் அவனுக்கு தெரியாமல் போய் சன்னுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறான். என்னன்னா கேசனுக்கு இந்த சென்ட்டு தயாரிக்கிறதுல விருப்பமே இல்லை, அதனால் இந்த ப்ராஜெக்டை அப்படியே கைவிட்டலாங்கிற மாதிரி அவன் வாய்ஸ் மெசேஜ் போட இதை சன் கேட்கும் போது அப்பா கரெக்டாக சன்னுக்கு பின்னாடி சென்ட்டோட சித்தப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஸோ அவருமே இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுறாரு. அவர் கோவமாக கத்துறாரு அவன் என்ன சொன்னான்ட்டு. அப்போ சன்னுமே பயந்துட்டு இருங்க நான் சென்ட்டுக்கு கால் பண்ணுன்னு சொல்லி கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் சென்ட்டு ஃபோன் எடுக்கலை. அதை இவர்கிட்ட சொல்ல சென்ட்டோட சித்தப்பா பயங்கரமாக கோவப்படுறாரு. இங்கே பாரு எல்லாருக்கிட்டையும் இந்த சென்ட் வரதை அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியாச்சு, இப்போ இதை எப்படி நம்ம கைவிட முடியும், இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்க சன் உடனே சமாளிக்க பார்க்குறான், இங்கே பாருங்கள் நான் புதுசாக இந்த சென்ட்டு தயாரிச்சிருக்கேன் அது இதுன்ட்டு. ஆனால் அவர் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு சொல்கிறாரு, இதை எப்படி அவன் இட சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கோவமாக கத்திகிட்ருக்க சன்னே அந்த இடத்துல பயங்கரமாக பயந்துட்டான். ஆனால் வீட்டில் காட்டினாங்கன்னா அப்போ கேசன் வந்து சூப் செஞ்சிட்ருக்கான். அதுவும் ஃபோனில் பார்த்து தான் செஞ்சிட்ருக்கான். ஏன்னா அவன் இங்கே இருக்கும்போது சென்ட்டுக்கு அதிகமாக தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னா அவனே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. சென்ட்டுமே அவன் பண்ணுறதை பார்த்து ரசிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் சூப் ரொம்ப நல்லா இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறான்.
அப்போ கரெக்டாக காலிங் பெல் சத்தம். என்னன்னு போய் பார்த்தா சன் தான் வந்திருக்கான். டேய் நீ எங்கே வந்திருக்கேன்னு கேட்டால் சன் கத்துறான், நீ எவ்வளோ ஆபத்தான மெசேஜ் எனக்கு போட்டு விட்ட தெரியுமான்ட்டு. டேய் கொஞ்சம் அமைதியாக பேசுன்னு சென்ட்டு சொல்ல இவன் சொல்கிறான், நீ உங்கள் சித்தப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருந்தில்ல, அவர்கிட்ட பேசலான்ட்டு. நான் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிறேன்னு சொல்ல சன் சொல்கிறான், இங்கே பாரு அவர் ஆல்ரெடி பயங்கர கோவமாக இருக்காருன்ட்டு. அப்போ சென்ட்டுமே உண்மையாக சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் நீ தயவு செஞ்சு அவர்கிட்ட பேசுங்கிறான். அப்போ சென்ட் உடனே யோசிச்சுட்டு, அவர் சப்போஸ் இங்கே வந்துட்டால் ப்ராப்ளம் ஆயிரும்ல, அதனாலேயே கேசன் கிட்ட போய் சண்டை இங்கே கொஞ்சம் வேலையாக வந்திருந்தான், அவன் கிளம்பிட்டான், நீ பார்க்கணும்னு சொல்லியிருந்தில்ல, நான் உன்னை இப்போ கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கேசனை கூட்டிகிட்டு போக கேசன் பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். பட் அவங்க அப்போ தான் எல்லா பொருளும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஒரு கார் அவங்க வீட்டுக்குள்ளே வருது. யாருன்னா சென்ட்டோட சித்தப்பா நினச்ச மாதிரியே வந்துட்டாரு. இப்போ சென்ட்டுமே ஆச்சரியமாக இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கா. அப்போ அவர் பாட்டுக்கு வராரு. கேசனை பார்த்து, ஓ நீங்கள் தான் கேசனா, நான் கேசன் கிட்ட கொஞ்சம் பேசணுமேன்ட்டு சென்ட்டு கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் கேசன் கிட்ட அவர் எல்லா உண்மையே சொல்ல வராரு. அப்போ சென்ட்டுமே சொல்கிறான், ஆனால் இந்த ப்ராஜெக்ட் தான் வேணான்னு சொல்லியாச்சுல, ஏன்னா கேசனுக்கு அந்த சென்ட்டு தயாரிக்கிறதுல விருப்பம் இல்லைங்கிறான். பட் சென்ட்டோட சித்தப்பாவோ, இங்கே பாரு நீ கேசன் கிட்ட உங்கள் அப்பா பற்றி சொன்னியான்னு கேட்க, அப்போ கேசனுமே கேட்குறான், ஏன் சென்ட்டோட அப்பாவுக்கு என்னன்ட்டு. அப்போ சென்ட் உடனே தடுக்க வந்துடுறான், இங்கே பாருங்கள் அப்பா அதில் இழுக்காதீங்கன்ட்டு. ஆனால் சென்ட்டோட சித்தப்பாவோ, இங்கே பாரு கேசன் கிட்ட உங்கள் அப்பா பற்றி சொன்னால் அவன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாளான்னு கேட்க, கேசனுமே கேட்குறான், ஆமாம் சென்ட்டோட அப்பாவுக்கு என்னாச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் இவர் அப்படியே வில்லத்தனமாக சிரிக்க, சென்ட்டுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவங்க அப்பாவை யூஸ் பண்ணி கேசன் இந்த வேலையை பண்ண வைக்கிறதுல அவனுக்கு விருப்பம் இல்லை. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் கேசனை சென்ட்டோட அப்பா இருக்க இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் படுத்த படிக்கையாக இருக்கார்ல, ஸோ எல்லா கதையும் சொல்கிறாங்க. இவர் மூடனோட சென்ட்டை தயாரிக்க ட்ரை பண்ணார், பட் அது சக்ஸஸ் ஆகாதனால அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை மூடனோட சென்ட்டை தயாரித்தா அந்த வாசனை மோந்து பார்த்தா இவர் திரும்ப பழைய நிலைமைக்கு வருவாரோன்னு தான் நாங்கள் நினச்சோம். அதனால தான் இந்த முயற்சி எடுத்தோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே சென்ட்டோட சித்தப்பா சென்ட்டோட அப்பா கிட்ட போய், இங்கே பாருங்கள் நம்ம மூடான் சென்ட் தயாரிக்கணும்ல, நீங்கள் அன்னைக்கு பார்த்து அதே வாசனையோட இப்போ ஒரு ஆள் மூடான்லேருந்து வந்திருக்காங்க, அது இவங்க தான் சொல்லிட்டு அவங்க கேசனை காட்ட சென்ட்டோட அப்பா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு. அவர் கேசனோட கண்ணை பார்க்குறாரு, அவனை பார்த்து ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்போ கேசனுக்கு அது என்னன்னு புரியல, அவன் பயந்துட்டே பார்த்துட்ருக்க. இவர் டென்ஷன் ஆகிறதுல அவரோட ஹார்ட் ரேட் வேறு பயங்கரமாக ஏறி எல்லாருமே அவருக்கு என்னாச்சுன்னு பயந்துட்டாங்க. அப்போ நர்ஸும் உள்ள இவங்களெல்லாம் வெளியே போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருக்கும்போது கேசன் கேட்குறான், நீ இதே என்கிட்ட முன்னாடியே சொல்லன்ட்டு. அதுக்கு சென்ட்டுமே, இங்கே பாரு இந்த நிலைமை யூஸ் பண்ணிக்க நான் விரும்பலை, என்ன இருந்தாலும் இது உன்னோட சென்ட், உன்னோட உடம்பு, அது உனக்கான உரிமை, நீ எனக்காக இந்த விஷயத்த சொல்லி உன்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி உங்ககிட்டேருந்து சென்ட் எடுக்க நான் விரும்பலைன்ட்டு இவன் சொல்கிறான். அதோட உன்னை அன்கம்ஃபர்டபுள் ஆக்க நான் விரும்பலைன்னு சொல்ல, அப்போ கேசன் ஒரு மாதிரி சோகமாக தான் சென்ட்டை பார்க்குறான். அவன் சென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினைக்கிறான் போல். இன்னொரு பக்கம் சென்ட்டோட சித்தப்பா காட்டினாங்கன்னா, அவர் ஃபஸ்ட் டைம் தயாரித்தாங்கல்ல அந்த சென்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த சென்ட்டை லான்ச் பண்ணப்போ நிறைய அந்த ஏலம் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க முன்னாடி தான் லான்ச் பண்ணுறாங்க. இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், இதை நாங்கள் கொஞ்சம் கம்மியான ஸ்டாக் தான் வச்சுருக்கோம், அதை வாங்குறவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு மாதிரி சொல்லிவிட்டு அந்த சாம்பிள் கொடுப்பாங்கள்ல அதை எல்லாருக்கிட்டையும் கொடுக்க, அதை அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அதுலேருந்து அவ்வளோ அழகான வாசனை, அப்படி அந்த பூக்களையே நேரில் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த வாசனைக்கு ஜன்னல் வழியாக பட்டாம்பூச்சிகளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்கும், அப்படி ஒரு வாசனை. அங்கே இருக்க எல்லாருக்குமே அது பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏலம் நடக்கும் போது எல்லோரும் நீ நான்னு போட்டி போட்டு அவ்வளோ காசுக்கு அதை வாங்குறாங்க. ஸோ இப்போ சென்ட்டோட சித்தப்பா சென்ட்டோட அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்போ நம்ம சென்ட்டு பழையபடி வரப்போதில்ல, எனக்கும் ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்குது, நம்ம கம்பெனி பழையபடி கம்பேக் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வில்லத்தனமாக பார்க்க, ஆனால் சென்ட்டோட அப்பா ஏதோ பதற மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ சென்ட் என்ன பண்ணுறான்னா, அவன் கேசனை கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தான்ல, இப்போ உண்மையாலே கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே போனோன்னு ஃபஸ்ட் டைம் கடலை பார்க்குறான் கேசன். அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்டு அவன் ஹாப்பி ஆகுறான். சென்ட்டுக்குமே தேங்க்ஸ் சொல்ல, சென்ட்டும் இவன் நல்லா ஹாப்பியாக பார்க்கறத பார்த்துட்டு சென்ட்டு கேசனை ரசிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் கடலில் ஜாலியாக விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க விளையாடிட்டுருக்க ஒரு கட்டத்தில் 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போக சென்ட்டு சொல்கிறான், இந்த உலகத்தில் இந்த மாதிரி நிறைய அழகான இடம் இருக்குது, அது எல்லாத்துக்குமே நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. அப்போ கரெக்டாக கேசனோட சென்ட்டு வெளியே வர கேசானும் சென்ட்டும் கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேசான் சொல்கிறான், இன்னையிலேருந்து நீ தான் என்னோடய மொத்த உலகம்ன்ட்டு. அப்போ சென்ட்டுமே எனக்கும் நீ தான் என்னோடய மொத்த உலகங்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்ருக்க. அப்போ இவன்கிட்ட கேட்குறான்,
உங்கள் அப்பாவை பற்றின்னு கேசன் கேட்க வரும்போதே சென்ட்டு சொல்கிறான், இங்கே பாரு, நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா, எங்கள் அப்பா இப்படி ஆனதுக்கு காரணமே மூடானோட சென்ட்டுனால தான். ஆனால் ஒரு வேளை இந்த சென்ட்டு மறுபடியும் உருவாக்கி அவர் அதை மூந்து பார்த்தாருனா கண்டிப்பாக அவர் நிலமை மோசமாக தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன்ட்டு இப்போ சென்ட்டு சொல்லிகிட்ருக்கேன். அப்போ தான் கேசன் கேட்குறான், ஆமாம் உங்கள் சென்ட்டில் மூடான் பீப்புளோட ரெசன்ஸ் வச்சு தான் அந்த சென்ட்டை நீங்கள் தயாரிச்சிங்களான்ட்டு. அப்போ இவனுமே சொல்கிறான், ஆமாம், மூடானோட சென்ட்டை தான் நாங்கள் லான்ச்சே பண்ணோம். அது பண்ணும்போது கூட நான் சின்ன பையனாக இருந்தேன். அந்த சென்ட்டோட நேம் கூட புசாபா சென்ட்டுன்னு சொல்ல அப்போ கேசன் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். என்னது புசாபா சென்ட்டானு? ஏன்னா அவங்க அம்மா பேர் புசாபா தானே. ஸோ இப்போ தான் இவங்க 2 பேருக்கும் புரியுது. நேராக சென்ட்டோட சித்தப்பா கடை தான் போய் நிற்கிறாங்க. இந்த பேர் வந்து ஆக்சுவலாக அந்த சென்ட்டோட பேர் ஒரு மனுஷங்க பேரில் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்களான்னு இவங்க கேட்க அவங்க சித்தப்பாவை கேட்குறாங்க, அதை எப்படி நீங்கள் கேட்குறீங்க? இந்த சென்ட்டோட பேர் ஒரு மனுஷங்களோட பேர்லேருந்து தான் வச்சாங்கன்ட்டு. எனக்கு அது எதனால் அந்த பேர் வச்சாங்கன்னே தெரியாதுன்ட்டு சென்ட்டோட சித்தப்பா சொல்கிறாரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, அப்போ அந்த பேர் யார் வச்சதுன்ட்டு. அதோட கேசனுமே சொல்கிறான், ஆக்சுவலாக அந்த சென்ட் வந்து கேசனோட அம்மாவோட வாசனை. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு அப்படி ஒரு வாசனை வருதுன்னே அவங்களோட க்ளோஸ்டு ஒன்றுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ யார் அதை தயாரித்தா, யார் அந்த பேர் வச்சான்னு கேட்க அப்போ இவர் சொல்கிறாரு, ப்ரூக் தான் அதை செஞ்சான். ஏன்னா அவன் தான் இன்னும் நம்ம கம்பெனியோட பர்ஃப்யூமருங்கிறான். அவர் இப்போ எங்கன்னு கேட்க அவன் இறந்துட்டான்னு இவங்க சொல்கிறாங்க. அதாவது அன்றைக்கி படிக்கட்டில் விழுந்து இறந்துருப்பார்ல, ஸோ அப்போ தான் அவர் இறந்துட்டாருங்கன்ட்டு இவர் சொல்கிறாங்க. அவங்க கூட வேறு யாராச்சும் இருந்தாங்களான்னு கேட்க அதாவது எங்கள் அம்மா பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க பார்க்குறான். ப்ரூக் கூட அவன் ஒய்ஃப் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்க கூடயுமே சண்டை போட்டு ஒய்ஃப் காணாமல் போயிட்டதா தான் நான் கேள்விப்பட்டேன்ட்டு இப்போ சென்ட்டோட சித்தப்பா சொல்ல அதுக்கப்புறம் கேசன் ரொம்ப சேடாக நின்றுட்டுருக்கான். அப்போ சென்ட் வந்து ஒரு விஷயம் கொண்டு வரான். அதாவது அவனுக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு. அது என்னென்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்டோட அப்பா, சித்தப்பா, கேசனோட அப்பா இவங்களாம் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இவர் தான் நம்ம கம்பெனியோட பர்ஃப்யூமர்னு சொல்ல அப்போ கேசன் சொல்கிறான், அப்படின்னா இவர் தான் எங்கள் அப்பாவாக இருக்க முடியும்ன்ட்டு. ஏன்னா இப்போ சென்ட் வந்து அந்த இவங்களுக்குள்ளே இருக்க வாசனை இவங்களுக்கு வெளியே வர்றது இவங்களோட க்ளோஸ்டு ஒன்றுக்கு மட்டும்தானே தெரியும். அதாவது கேசனோட வாசனை வெளியே வர்றது அது சென்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க பார்ட்னர் மேலே லவ் வரும்போது தானே அந்த சென்ட்டு வெளியே வரும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அம்மாவோட வாசனையை வச்சு அவங்க சென்ட்டு தயாரிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது அவங்க அப்பாவால் தானே முடிஞ்சிருக்க முடியும். ஸோ இதை கேசன் சொல்ல அப்போ சென்ட்டுமே சொல்கிறான், அப்போனா அதை நம்ம ப்ரூஃப் பண்ணியே பார்த்துடலாம். எங்கே பாரு, இவரோட அட்ரஸ் இதுதான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த வீடு ரொம்ப பழசாக இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்த்தா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. போய் உள்ளே தேடி பார்க்குறாங்க, ஆனால் எதுவுமே கிடைக்கல. அப்போ ஒரு பட்டாம்பூச்சி உள்ள வருது. அதை வந்து கேசன் நோட் பண்ணுறான். அந்த பட்டாம்பூச்சி அப்படியே இவங்களுக்கு வழி காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதோட வழியில் போனால் அங்கே ஒரு டேபிள் இருக்குது. அதில் நிறையா டாக்குமெண்ட்ஸ் ஆட்டம் இருக்குது. அதில் தேடி பார்க்கும்போது தான் அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, கூட ஒரு ஆல்பமும் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கேசனோட அப்பா தான். அந்த ஆல்பத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா கேசனோட அப்பா, அம்மா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. அதை பார்த்து கேசன் சந்தோஷப்பட இவர் தான் தான் அப்பான்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுல. அப்போ சென்ட்டுமே சொல்கிறான், ஒரு ஃபோட்டோவில் என்னென்னா கேசனோட அப்பா, அம்மா அவங்க ப்ரெக்னென்சி அப்போ ஸ்கேன் எடுத்திருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோவுமே இருக்குது. ஸோ சென்ட்டு சொல்கிறான், இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ குழந்தையா இருக்கும்போது எடுத்த ஸ்கேன் காப்பி அதுன்னு சொல்ல கேசன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். அதோட சென்ட்டு சொல்கிறான், நீ பிறக்கும் போது உங்கள் அப்பா அம்மா ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்காங்க, அதனால தான் அவங்க எவ்வளோ சிரிக்கிறாங்க பாருன்னு சொல்ல கேசன் சொல்கிறான், இதுதான் என்னோடய ஃபேமிலி, என் ஃபேமிலியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு அவன் ரொம்ப சென்ட் அவனை பார்த்து எமோஷ்னலாக பார்த்துட்ருக்கான். கேசனுக்கு அவன் ஃபேமிலி கிடச்சது அவன் ரொம்ப பெரிய பாக்கியமாக பார்க்குறான். அவன் ரொம்ப அழுதுட்ருக்க. இப்போ இவங்களுக்கு வழி காட்டுச்சுல, அந்த பட்டாம்பூச்சி வெளியே நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இது எதை மீன் பண்ணுறாங்கன்னு இன்னும் நம்மளுக்கு கிளியராக சொல்லலை. ஸோ இன்னிமே கேசனோட அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் ரே பயங்கர டென்ஷனாக இருக்க அவன் பாய் ஃப்ரெண்டுமே கேட்குறான், ஏன்டா டென்ஷனாக இருக்க, வேலை விஷயமான்ட்டு. அதோட அவன் ரே கிட்ட வந்து இன்னிமே சென்ட்டோ கேசனும் டேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவன் கேட்குறான், நீ ஏன்டா அவங்கள வேவு பார்த்துட்ருக்கன்ட்டு. இல்லை அவங்க ஏதோ கடலுக்கெலாம் போனாங்களாம், அதனால சும்மா தெரிஞ்சுது அப்படிங்கிறான். அதோட இது வியர்டா இல்லை, அந்த சென்ட்டு இவனை ஏமாற்ற பார்த்துருக்கான், அப்படியும் கேசன் அவனே திரும்ப லவ் பண்ணுறான். அதோட கேசனோட வேர்வை வச்சு எதுக்கு அவன் சென்ட்டு தயாரிக்க பார்க்குறான். ஒருத்தவங்களோட வேர்வையிலலாம் நல்ல வாசனை வருமா என்னன்ட்டு இந்த ஃப்ரெண்டுமே சொல்லிகிட்டு இருக்க. ரே கடுப்பாய் சொல்கிறான், இங்கே பாரு, அவங்கள பற்றி பேசுறது கொஞ்சம் நிப்பாட்டுன்ட்டு. நீ ஏன் டென்ஷனாக இருக்குன்னு கேட்டால் ரே சொல்கிறான், இவன் ஆல்ரெடி அன்றைக்கி இன்டர்வியூவில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பான்ல, அவன் குசுமா கம்பெனி, அதாவது சென்ட்டோட கம்பெனி கூட இப்போ கொலை பண்ண போகிறதா.
பட் அவங்களோட நெக்ஸ்ட்டு சென்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு அவங்க இன்னும் டேட்டே சொல்லலை. இவனா ஃபோன் பண்ணி கேட்டாலுமே அவங்க வந்து எங்களுக்கு இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகலைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களாம். இவன் அந்த டென்ஷனில் இருக்க அப்போ அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், சரி பேசாமல் நம்ம நேரடியாகவே கேட்டான்ட்டு. அப்புறமே கேட்குறான், நேரடியாக யார்கிட்ட நீ கேட்க போகிறன்னு. இப்போ அடுத்த சீனில் காட்டினாங்கன்னா சன் வந்து வேலையை விட்டு வந்துட்டுருக்க அவன் பாட்டுக்கு எப்பயும் போல் கார் கட்ட வரான். பட் அப்போ ரேயும் அவனோட ஃப்ரெண்டும் அவனை காருக்குள்ளே வச்சு அமுக்கிடுறாங்க. சன்னுமே கத்திட்டு இருக்கான், டே ரே என்னடா பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்க, என்ன ஏன்டா பிடிச்சிட்ருக்கன்ட்டு. இப்போ வீட்டில் காட்டினாங்கன்னா கேசன் ரொம்ப சோகமாக இருக்கான். ஏன்னா அவங்க அம்மா பற்றி நினச்சி தான் அவன் சோகமாக இருக்கான். அவங்க அப்பா இறந்துட்டாங்க, பட் அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு அவனுக்கு தெரியல, அந்த கவலை தான் இருக்குது. அப்போ சென்ட்டுமே ஆறுதலாக இருக்கான், நீ எதுவும் கவலைப்படாத, உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிடலான்ட்டு. அதுக்கு கேசனுமே மூடானோட பெண்களும் ஆகட்டும் ஆண்களாகட்டும் அவங்க துணையை பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க, எனக்கு அதனால தான் பயமாக இருக்குது ஒரு வேலைன்னு சொல்ல. அப்பா சென்ட்டு சொல்கிறான், இங்கே பாரு, உன் கூட யார் இல்லைனாலும் உனக்கு நான் இருக்கேன், நீ அழும் போதும் நீ சிரிக்கும் போதும் பக்கத்தில் நான் இருப்பேன்னு சொல்ல. அப்போ கேசனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூங்கிறான். அப்போ சென்ட்டு கேட்குறான், ஆமாம் மூடானோட மக்கள் துணை இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னில்ல, அது உண்மையான்னு கேட்க இவனும் உண்மைதான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் சென்ட் எங்கேயோ வெளியே போயிட்டான் போல். கேசன் வந்து அவனோட பேண்ட்டில் பார்க்கும்போது ஒரு சில்வர் பிரேஸ்லெட் இருக்குது. அப்போ தான் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறான். இவன் ஊரில் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து தவனுக்கு ஒரு சில்வர் பிரேஸ்லெட் கொடுத்துருப்பா. அப்போ தவன் வந்து அந்த பிரேஸ்லெட் எடுக்கல. அந்த பொண்ணுக்கிட்ட மாத்தா தான் கேட்குறாங்க, நீ உங்கள் அப்பா கிட்ட முதல்ல கேட்டுட்டு வந்துட்டியான்னு. ஆக்சுவலாக இதை ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க ஊர் வழக்கப்படி சில்வர் பிரேஸ்லெட் கொடுத்தா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற கேட்குற மாதிரியாம்மா, ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி. அதனால தான் மாத்தாவும் அந்த கேள்வி கேட்க உங்கள் அப்பா கிட்ட கேட்டு வந்துட்டான்ட்டு அந்த பொண்ணு வெக்கப்பட்டு ஓடிடுது. அந்த பொண்ணு கூட இருந்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்குங்க. ஸோ கேசனுமே தவன் கிட்ட சொல்கிறான், என்ன தவன் அவளோட ப்ரொப்போசலை நீ ஓகே சொல்கிறான்ட்டு. பட் தவன் என்ன சொல்கிறான்னா, மாத்தா இந்த பிரேஸ்லெட்டை கொண்டு போய் அந்த பொண்ணோட அப்பா கிட்டே நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவன் நேராக கேசன் கிட்ட வரான். ஒருவேளை நீ எனக்கு இந்த பிரேஸ்லெட் தர மாதிரி இருந்தா நான் உடனே ஓகே சொல்லிடுவேன்னு சொல்ல. கேசன் அவன் பேசுகிறத பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஆக்சுவலாக தவன் உண்மையிலே கேசனை லவ் பண்ணுறான் போல். பட் கேசன் அதை ஃபன்னாக தான் எடுத்துக்கிறான். இப்போ கூட இவன்கிட்ட ஒரு பிரேஸ்லெட் இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு உடனே சென்ட்டோட ஞாபகம் வந்து சென்ட்டு கிட்ட கொடுக்கலான்னு ஓடுறான். பட் சென்ட் வீட்டில் இல்லையா. அப்போ தான் சென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் வந்து எங்கேயோ வெளியே போயிருக்கான், ஸோ நான் சீக்கிரம் வந்துடுறேன், நமக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீ டேபிளை அரேஞ்ச் பண்ணிடு, நம்ம ஒன்றா டின்னர் சாப்பிட்லாம், நான் உனக்காக ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்ல. அப்போ கேசனுமே சொல்கிறான், நானும் உனக்காக ஒன்று ஸ்பெஷலாக வச்சுருக்கேன்ட்டு. சென்ட்டும் சரி சரி ஓகே அப்புறம்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வர கேசனுக்கு அதை கேட்கலையா. அவன் அப்படியே ஃபோன் பக்கத்தில் வரான். அப்போ சென்ட்டுமே ஐ லவ் யூங்கிறான். அதை கேட்டோன்னே கேசனுக்கு அப்படியே ப்ளஸ் ஆகி அவனோட வாசனை எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் சிரிச்சுட்டே போய் டின்னர்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் சென்ட் இவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு தான் வெளியே வந்திருக்கான் போல். அங்கே ரிங்லாம் வாங்கிட்டான். இப்போ கேசனுக்காக அழகாக ஒரு ரோஜா பொக்கே அதை ரெடி பண்ணி வாங்கிட்டு இருக்கான். இப்போ வீட்டில் கேசன் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்க. அப்போ காலிங் பெல் சத்தம் கேட்குது. என்ன இவன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான்னு சொல்லிட்டு கதவை திறக்க போகிறான். பார்த்தா இப்போ சென்ட் வீட்டுக்கு வரான். அப்படியே பொக்கேவை பின்னாடி மறைச்சி வச்சுட்டு கேசனை பார்க்க வர அங்கே பார்க்குறான். ஹாலில் கேசன் இல்லை. அந்த டின்னர் டேபிளில் ஃபுட்லாம் செட் பண்ணியிருக்கு. ஸோ கேசன் ரூமில் தான் இருப்பான் போலன்ட்டு ரூமுக்கு போய் பார்த்தா அங்கேயுமே கேசனை காணோம். அப்போ தான் அவனுக்கு பயம் வருது. ரொம்ப அதிர்ச்சியாக என்ன ஆச்சுன்னு பார்க்குறான். ஸோ கேசனை காணோன்ட்டு சென்ட் அதிர்ச்சி அடைய இந்த எபிசோட் முடியுது. இப்போ என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா இவங்க கடலுக்கு போனாங்கல்ல, அப்போ கேசன் வந்து ஒரு மணல் வீடாட்ட கட்டிகிட்டு இருந்திருப்பான். அப்போ போய் பார்த்தா ஆக்சுவலாக அவன் ஒரு வீடு மட்டும் கட்டல, இவங்க வில்லேஜே அந்த மணல் வச்சு கட்டிகிட்டு இருந்திருப்பான். அவன் சொல்கிறான், இது வந்து தவனோட வீடு, இது மாத்தாவோட வீடு, இது என் வீடுன்னு சொல்ல. சென்ட்டு கேட்குறான், அப்போ நான் என்னோடய வீடுன்ட்டு. அப்போ இவனுமே யோசிச்சுட்டு இன்னொரு வீடு கட்ட போக சென்ட் என்ன பண்ணுறான்னா அங்கே கேசனோட வீடு இருக்கும்ல அதுலேயே சென்ட்டோட பேர் எழுதிடுறான். இது நம்ம வீடு, நான் உன் கூட தங்கலாமா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்க கேசன்னு சிரிச்சுட்டு ஓகே சொல்லிடுறான். சரி நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணலாமான்ட்டு அவங்க ஒரு ஃப்ளவர் எடுக்க போகிறான். பார்த்தா கேசனுமே அந்த ஃப்ளவர் எடுக்கிறான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் அந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்க இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மை பேல் படி.